லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும். யாரையும் போட்டியாளர்களாக திமுக நினைப்பதில்லை என விஜய் குறித்த கேள்விக்கு திருவண்ணாமலை திமுக வேட்பாளரும் அமைச்சருமான ஏவா வேலு தெரிவித்துள்ளார். எடப்பாடி கே பழனிசாமியே எதிர்க்கட்சி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் வேலுவுடன் நமது செய்தியாளர் மகேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். இப்போ தாவேகா விஜய் வந்திருக்காரு. அவர் ஒவ்வொரு தொகுதிக்கும் சுமார் 30,000 60,000 வரைக்கும் வாக்குகளை பிரிக்கிறதா சொல்லிட்டு வர்றாங்க. எந்த கட்சியினுடைய வாக்குகளை பிரிப்பாங்க? 5 முறை போட்டி இருக்குது. இப்போ அது நீங்கள் கணக்கிட்டுங்க 5 முறை என்னன்றத. 5 முறை போட்டி இருக்கத்தான் செய்யும். இது அரசியல் கட்சியில் அப்பப்போ பல கட்சிகள் வரும் போகும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிரந்தரமாக தொண்டு செய்கிற இயக்கம் ஒரே இயக்கம் திமுக. இதுக்கு நாங்கள் யாரையும் போட்டியாளர்களாக நாங்கள் நினைக்கிறதில்ல. எங்களை பொறுத்த அளவுக்கு நாங்கள் ஒரு எதிர்கட்சி இருக்கும் நாங்கள் நினைப்போம். அது என்ன அண்ணா வழியில் ஒரு காளை மாடு ஓடுகிறது சொன்னால் அதை அடக்குவதற்கு ஒரு ஊக்கநாங்க என்று அண்ணாவுடைய கருத்து. அதனால் ஆளுகிற சர்க்காருக்கு எதிர்கட்சி ஒன்று இருந்தால்தான் அது மூக்கநாங்கரை போடுவது போல நம்முடைய கருத்துக்களை அல்லது தவறுகளை சுட்டி காட்டுகிறப்போ நாம் திருத்திக் கொள்ள முடியும். அதனால் எதிர்கட்சி ஒன்று இருக்க தான் செய்யும். அந்த எதிர்கட்சியினுடைய நண்பர் எடப்பாடி பழனிசாமி ஒன்று தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வர வேண்டும் என மக்கள் ஆர்வத்துடன் இருப்பதாக 1000 விளக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் ப. வளர்மதி தெரிவித்தார். பரப்புரைக்கு இடையே அவருடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். கள நிலவரம் எப்படி இருக்கு மேம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதில் பொதுமக்கள் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். இந்த தொகுதியில உங்களுக்கான போட்டி எப்படி இருக்கு? ஒரு பக்கம் திமுக கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொகுதியிலும் வெளியில இருக்க மாதிரி 4 முனை போட்டியா இருக்கு. களத்துல உங்களுக்கான போட்டியாளரை யாரை கருதுறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்னா அது திமுகவை தான் நாங்கள் பார்ப்போம். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதே திமுகவை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சார். அதனால எங்களுடைய பெரிய எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் திமுகவை தான் நாங்கள் மையமாக வச்சு ஆட்சியில் நடந்த அலங்கோலங்கள் தவறுகளை எல்லாம் சொல்லிக்கு தான் ஓட்டு கேட்கிறோம். நாங்கள் திமுக வந்தால் இனிமேல் நாங்கள் எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை தான் வரும். அவ்வளவு மோசமான ஆட்சி நடந்துட்டு இருக்குது. யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த சூழ்நிலையெல்லாம் மாறணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும். வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் தங்கள் பரப்புரை அதிர்வை ஏற்படுத்தி வருவதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இடும்பாவனம் கார்த்தி தெரிவித்துள்ளார். செய்தியாளர் பக்ரிதாசுக்கு அவர் அளித்த பெட்டியை 100 நாள் 100 செய்தியாளர் பகுதியில் தற்போது காணலாம். நான் வேதாரண்யம் தொகுதி முழுமைக்கும் பரப்புரைக்காக சுற்றி வர்றேன். இந்த போய் பார்க்குறப்ப மக்கள் எதை கட்டு போராடுறாங்கன்னா, அவங்க 8,000 ரூபாய் டோக்கன் கொடுங்க அப்படின்னு கேட்டு போராடல, பிரிச்சு கொடுங்க, டிவி கொடுங்க, கிரைண்டர் கொடுங்க அப்படின்னு கேட்டு போராடல. அவங்க கேட்டு போராடுவது இப்போதைக்கு வேதாரண்யம் தொகுதி முழுமைக்கும் இருக்கக்கூடிய முதன்மையான சிக்கல் தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் சிக்கல், குடிக்க தண்ணி இல்லை, சில இடங்களில் குடிக்க தண்ணி இல்லை, அப்புறம் சாலை வசதி இல்லை, சமுதாய கூடம் இல்லை, சுடுகாடு இல்லை, வீட்டு மனை பட்டா இல்லை, சில பேருக்கு வீடே இல்லை, குடிசைகளில் வாழ்றாங்க. இப்படி மக்கள் கேட்பது எல்லாமே அத்தியாவசியமான வாழ்வாதார தேவைகள் தான். இதுல நாம் தமிழர் கட்சியோட பரப்புரை களத்துல மிக தீவிரமாக அதிர்வை ஏற்படுத்துது. இந்த திமுக அதிமுக கலக்கமடைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா திமுக சார்பா போரிடக்கூடிய ஐயா புகழேந்தி, அதிமுக சார்பா போரிடக்கூடிய ஐயா OS மணியன் 2 பேரும் காசை வாரி வைக்கிறாங்க, காசு தர்றாங்க. அப்ப இந்த இடத்துல நேர்மையா மக்கள்கிட்ட கருத்தை வச்சு களத்தில் இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த பணத்தை கடந்து, இந்த பரிசு பொருளை கடந்து, இந்த டோக்கனை கடந்து மக்கள் எங்களுக்கு வாக்கு வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும்.